You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயேசுவோட பேசுவோம் என்ற 2வது எபிசோடுல உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஒரு 10 நிமிடம் நம்மை நாம் பரிசோதித்து தேவனை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 10 நிமிடம் மாத்திரம் தேவனோடு கூட இருப்பது மாத்திரம் அல்ல, இது நிமித்தமாய் தொடர்ந்து நாள் முழுவதும் உங்க இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுமானால் ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். மீண்டுமாய் சொல்லுகிறேன், அவரை மாத்திரம் நம்பியிருங்கள். மனுஷரை நம்புவது உனக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும், ஆனால் ஆண்டவரை நீ பின்பற்றுவது உனக்கு ஏராளமான நன்மையை கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நேற்று போல இந்த நாளிலும் தொடர்ச்சியாய் ஒரு வசனத்தின் தொடரை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நேற்று தினத்துல ஒரு பகுதியை மாத்திரம் நாம் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் அதுல 16ஆம் வசனம். அத நேற்று தினத்துல என்ன வாசித்தோம் அப்படின்னா, கம் நியர் டு மீ, ஹியர் திஸ் என்பதாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார் என்பதை குறித்து நேற்று தினத்துல நாம் தியானித்தோம். இந்த நாளில் அதன் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் வசனம் சொல்லுகிறது, I have not spoken in secret from the beginning என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களிடத்தில் ஆரம்பத்திலிருந்தே ரகசியமாய் பேசவில்லை என்பதாக சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியின் முயற்சி என்ன அப்படின்னா, உங்க இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படும் போது, நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஜெயத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாய் வெற்றியின் பாதையில முன்னேறி கடந்து போக வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பாவம் நிறைந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் முழுவதும் அநீதியான காரியங்கள் நம்ம காலகட்டாயத்துல நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் மனுஷர்களுக்கு அதிகமாய் செவி கொடுப்பதை பார்க்கிலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறிவிட வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட வெளிப்படையா பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையால் தான் வேதத்துல இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கணும் அப்படின்றத விரும்புகிற தேவன், அவரோடு பேசணும் அப்படின்றத விரும்புகிற தேவன். ஆகையால் இந்த நாளில் துவக்கம் முதல் கொண்டு தேவனோடு கூட பேசக்கூடியவர்களாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட நீங்கள் சேர்ந்து அவரோடு கூட உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உங்க காரியங்களில கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒருவேளை நீங்க படிக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கலாம், இல்ல ஒரு குடும்ப புருஷனாய் குடும்ப ஸ்திரியாய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை எந்த சூழ்நிலையாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு நீங்க இருக்கிற இடத்துல ஜெயமுள்ளவர்களாய் தொடர்ந்து உங்களை நடத்த வேண்டுமானால் ஒரே வழிதான், இயேசுவை தெளிவாய் கேட்க வேண்டும். அவர் பேசுகிறதை தெளிவாய் நீங்கள் கேட்க வேண்டும். நாம் ஒரு பக்கம் கேட்கிறது இருந்தாலும் அவர் சொல்லுகிறதை கேட்கக்கூடியவர்களாய் இருக்கும் போதுதான் அவர் நம்மை தெளிவான பாதையில வழிநடத்துகிற தேவன். ஆகையால் தான் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் துவங்க சொன்னதனால நாங்கள் உங்களுக்காக துவங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பேர் அதுக்குதான் டாக் வித் ஜீசஸ் என்பதாக வைத்திருக்கிறோம். இயேசுவோடு பேசுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பேசுற சுவாபத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட பேசுகிற ஒரு சுவாபம் உங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி மற்ற காரியங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம ஷெட்யூல்டா ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறோமோ, அதே போல எப்போதும் தேவனோடு கூட பேசக்கூடியவர்களாய் நாம் பழகி கொள்ளும் போது எந்த நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் அவர் அங்க வாசமாயிருப்பார். எந்த இடத்திலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் உங்களோடு கூட வந்து பேச முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட பேச முடியும். இயேசு அற்புதமானவர். அவரால் முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஒரே நொடியில் சகலத்தையும் மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன். அதுக்காக அவர் கிரியை செய்ய வேண்டும் என்பது இல்லை. அவர் வார்த்தையில் சொன்னாலே போதும், கர்த்தர் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலைகள் மாறும். அதை தெரிந்து கொண்ட ஒருவன் தான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் அங்க சொஸ்தமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, நீங்க சொன்னபடி, நீங்க கேட்டபடியே ஆக கடவுது என்பதாக அவனுக்கு பதில் கொடுத்ததாகவும், அவனுடைய வேலைக்காரன் அந்த நேரமே சொஸ்தமானதாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்? ஒரே ஒரு வார்த்தை உங்க சூழ்நிலையை மாற்றிவிடும். ஒரே ஒரு வார்த்தை உங்க நெருக்கத்தை மாற்றிவிடும். ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை மாற்ற அவரால் முடியும். ஆண்டவரோடு கூட பேசுங்கள், தேவனோடு கூட பேசுங்கள். அப்படி பேச பேச பேசதான் அந்த பழக்கத்துக்குள் வர 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 நீங்க நீதியின் பாதையில நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகையால் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்தவர்களாய் நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி, குறைவுகளை நிறைவாக்கி, சத்துருவின் தந்திரங்களுக்கு உங்களை விலகி காத்து, அற்புதமான பாதையில அவர் உங்களை நடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்தவர். ஆகையால் தான் அவர் சொன்னார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்பதாக தொடர்ந்து அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? I have not spoken in secret from the beginning என்பது எழுதப்பட்டிருக்கிறது. துவக்க முதல் கொண்டு நான் உங்களோடு கூட ரகசியமாய் பேசவில்லை, அவர் வெளிரங்கமாய் பேசினார் என்பதாக இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்தில் சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் வாசிக்கிற இந்த புத்தகத்தில் வானமும் பூமியும் ஓய்ந்து போகலாம், ஆனால் இதில் எழுதப்பட்ட ஒரு காரியமும் ஓயாது என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டுடைய சத்தத்தை கேட்க நாம் பழகிக் கொள்ளும் போது, அவரை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்ய நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, அவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரே நம்பியிருங்கள், அவரே பின்பற்றுங்கள், அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு கவனமாயிருங்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள். எப்போது சுயதனமாய் செய்ய ஓடுகிறீர்களோ, எப்போது உங்க பலத்தை நம்பி, உங்க அழகை நம்பி, உங்க சம்பாதனையை நம்பி, உங்க திறமையை நம்பி நீங்கள் செயல்படுகிறீர்களோ, தோல்வி நிச்சயம். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவன் பலவீனமாய் இருந்தாலும் அவனை பலவானாய் மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவனுக்கு ஞானமே இல்லை என்றாலும் அவனுக்கு ஞானத்தை தர அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில், இந்த காலையிலே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் ஆரம்பம் முதல் கொண்டு நான் உங்களோடு கூட ரகசியமாய் பேசவில்லை, அவர் வெளிரங்கமாய் பேசுகிறவர். அப்ப இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். தேவனோடு கூட பேச பழகுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தொடங்குவீங்களா? அவரோடு கூட தொடர்ந்து பேச பழகுவீங்களா? பழக பழக அந்த நேரம் எவ்வளோ நேரமாய் இன்பமாய் மாறும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரோடு கூட இடைப்படுங்கள். அவர் உங்க வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் இணைந்து இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் உங்களோடு கூட பேச ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு அவர்கள் உன்னோடு கூட பேச உருவாக்கி கொள்ளுவீராக. எல்லா தீமைக்கும் விலகி காத்து, நன்மையை இரக்கமும் விளங்க பண்ணி, கிருபைகளை விளங்க பண்ணி, தெய்வ விளங்க பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க திரு சமூகத்துல இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்பா. அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றும், ஜெயத்தின் பாதையில் நடத்தும். உண்மை வார்த்தையை கேட்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவங்களோட தொடர்ந்து இடைப்படும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். உங்க நாம மகிமையா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவரே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் உங்களை தெளிவாய் நடத்துவார். இந்த நாள் முழுவதும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற ஆப்ல
ஒளிபரப்பப்படுகிறது. 24 மணி நேரமும் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. எங்க Facebook பேஜ்லயும் யூடியூப் பேஜ்லயும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் எங்களுக்காக ஜெபிங்க. நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.